இங்கே பாருங்கம்மா, மகளிர் சுய உதவி குழுவே, உங்களுக்கு 3,00,000 ரூபா லோன் வந்திருக்கு. போய் பேங்க்கில் வாங்கிட்டு வந்துடுங்க. வரட்டுமா? என்னைக்கு தான் ஆம்பளைங்களுக்கு இதே மாதிரி குழு ஆரம்பித்து லோன்லாம் கொடுப்பாங்களோ தெரியல. எல்லா சலுகையும் பொண்ணுங்களுக்கே தான் கிடைக்கிது. போங்க, வைத்தறிச்சல் படாதீங்க. ஐயோ யோ 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 யோ, உங்களுக்கெல்லாம் லோனு கொடுத்தா அந்த நாடு என்னத்துக்கு ஆவறது? ஆஹா, ராசாமணி அக்கா, நம்மளுக்கு குழுவுல இருந்து லோன் வந்திருக்குதாமே, அதுவும் 3,00,000 ரூபாயாமே. யார் யாருக்கெல்லாம் வேணும்? முதல்ல எனக்கு வேணுப்பா, அதை நான் முன்னாடியே சொல்லிடுறேன். என்ன நெட்டவள்ளி, புருஷன் மாசம் 1,00,000 சம்பளம் அனுப்பினாலும் உனக்கு பத்தவே மாட்டேங்குது. இந்த லோனு காசை வாங்கி நீ என்ன பண்ண போற? பாவம், என்ன மாதிரி காசு இல்லாதவங்க எடுத்தாலாச்சும் ஒரு உதவியா இருக்கும். கஷ்டப்படுற யாருக்கும் உதவி பண்ற நிலைமையில நான் இல்லை. ஏன்னா நானே பெரிய கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன். பின்னாடி நெட்டவள்ளி, எனக்கு கூட தான் லோனு காசு வேணும்னு ஆசையாக இருக்குது. இந்த 2வது பிள்ளைக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டணும் முடி. என் புருஷனுக்கு காசுக்கு நான் ஏன் அலைஞ்சு பார்க்குறேன், கிடைக்கல. ஆனால் நான் வாங்கி கொடுத்தேன்னு சொல்லாமல் நீங்கள் யாராச்சும் கொடுக்குற மாதிரி கொடுத்தீங்கன்னா மாதம் மாதம் இருந்தாலும் பணம் கொடுத்தானே வாங்கி நீங்கள் கட்டிக்கங்கடி. என் பிள்ளைக்கு படிப்பு செலவுக்கு வேணும்டி, மனசு வைங்கடி. உனக்கு இதே பழப்பா போச்சு. எதை வேணா செய்ய வேண்டியது, ஆனால் என் புருஷனுக்கு தெரியக்கூடாது, என் புருஷனுக்கு தெரியக்கூடாது. ஏன் அதை நான் தான் எடுத்து கொடுத்தேன்னு கொடுவேன். ஒழுங்காக கட்டுனா கொடுக்க மாட்டோமே. நான் எடுத்து கொடுத்தேன்னாக்கா நீனே கட்டுன்னு சொல்லிவிடுவான். நான் எங்கே வேலைக்கு போய் சம்பாதிக்கிறேன் நான் கட்டுறதுக்கு? சங்கத்தோட ரகசியத்தெல்லாம் வெளில சொல்லக்கூடாது, சைலண்ட்டாக அமைக்கிறணும். அக்கா, எனக்கு இருக்கிறது ஒத்த பிள்ளைக்கா. அவனுக்கு ஏதாச்சும் ஒரு தொழில் பண்ணி கொடுத்துடலான்னு பார்க்குறேன்க்கா. சின்னதாக ஒரு பொட்டி கடை போட்டால் கூட போதும்க்கா. அதனால் இந்த தடவை லோனு காசை நான் எடுத்துக்கிறேன்க்கா. கொஞ்சம் எல்லாரும் பெரிய மனசு பண்ணி உதவி பண்ணுங்கக்கா. ஐயோ, ஆளாளுக்கு கேட்குறீங்க. ஏன் மாமியா நகை செய்யணும்னு உயிரை போட்டு எடுத்துக்கிட்டு இருக்கிறா. டெய்லியும் இந்த பணத்தை எடுத்து எங்கள் அம்மாவுக்கு கொடுத்துட்டு தெரியாமல் என் புருஷன்ட்டேருந்து வாங்கி நான் கட்டிவிடலாம்ல நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். எங்கள் அம்மா நகை போட்டுவிடும்ல, என் குடும்ப சிக்கலில் பாதி தீரும். எல்லாம் இப்படி பண்ணுறீங்களே. எல்லாருக்கும் நான் வேணா ஒரு ஐடியா கொடுக்குறேன். எல்லாருக்குமே பணம் தேவைப்படுது, எனக்கு கூட தேவைதான். என் ஸ்கூலில் படிக்கிற பசங்களுக்கு கொஞ்சம் வசதிகள் செஞ்சு கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். அதனால எனக்கும் பணம் தேவைப்படுது, எல்லாருக்குமே தேவைப்படுது. அதனால சரிசமமாக பிரித்து ஆளுக்கு கொஞ்சமாக எடுத்துக்கோமே. ஐயோ, சரிசமமாக பிரித்தா எம்புட்டு வரப்போகுது? 12 பேர் இருக்கிறோம். 12 பேருக்கு அமௌண்ட்டு பிரித்தோம்னா கம்மியால் வரும். ஆமாம் சுகன் சோகினி, பிரித்தோம்னா ஒரு ஆளுக்கு 25,000 ரூபா தான் வரும். 25,000 வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? அப்புறம் என்னக்கா, எல்லாருக்குமே அத்தியாவசியமாக தேவைப்படுது. அப்புறம் வந்து எல்லாருமே நமக்கு தேவைங்கிற எண்ணம் தான் வரும், அடுத்தவங்களுக்கு கொடுக்கணுங்கிற எண்ணம் இல்லைக்கா. எப்படி நீங்களே சொல்லுங்கள், அப்புறம் என்ன முடிவு பண்ணலாம்? ஒரு தடவை எனக்காக நீங்கள்லாம் கொஞ்சம் விட்டு கொடுங்களேன். என்னத்தை பண்ணி தொலைக்கிறது? எனக்கும் ஃபீஸ் கட்டுறதுக்கு பணம் வேணும் தான். 1,50,000 லட்சத்துக்கு மேலே ஆகும்டி. 25,000 வாங்கிட்டு போய் நான் என்னடி பண்ணுவேன்? ஏதோ 1,50,000 லட்சம் கொடுத்தாலும் மீதி அந்த கை காசை போட்டு இரட்டி போட்டு கட்டிவிடுவான். படிப்பு கெட்டு போயிடும்டி. என் நம்பிக்கையே இந்த பிள்ளைங்க படிப்பில் மட்டும்தாண்டி இருக்குது. பார்த்து நீங்கள்லாம் கொஞ்சம் இறக்கப்படுங்கடி. இதை பாருங்கம்மா, மறந்துட்டேன். மாதம் 5 தேதி ஆனால் கரெக்டாக பணத்தை கட்டிடணும். இல்லைன்னா வீடு தேடி வந்து கேட்பாங்க, ஆள் வந்துடும், பார்த்துக்கோங்க. வாயா மின்னல் அப்படிங்கிற மாதிரி வந்து தகவல் சொல்லிவிட்டு போகிறாரு பார். சரி, நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். மாதம் 5 தேதி ஆனால் பணம் கட்டிடணுமா. கரெக்டாக கட்டுற ஆள் யாருன்னா சுகன் சோகினி, நம்ம ரேவதி, அப்புறம் ராசாமணி அக்காவோட கொஞ்சம் முன்ன பின்ன ஆயிடும். இருந்தாலும் அந்த படிப்பு செலவுக்காக கேட்கறதுனால அதுக்கு கொடுக்கலாம்னு நான் நினைக்கிறேன். அது பாதி காசை எடுத்துக்கிட்டு நம்ம ரேவதிக்கு கொடுக்கட்டும், அது பிள்ளைக்கு தொழில் பண்ணி கொடுக்கட்டும், அக்கா பிள்ளைய படிக்க வைக்கட்டும். 2 பேரும் 5ஆம் தேதி ஆனால் பணம் கட்டிடட்டும். அப்படி பாவீங்களா, என்ன இப்படி அந்த இடத்துல விட்டுட்டீங்களேடி? இங்கே பாரு தினசா, உன் சூழ்நிலையும் புரியுது. உங்கள் அம்மா வீட்டில் வருமானம் இல்லை, உனக்கு நகை போட முடியாது. அதனால இந்த காசை கொடுத்து நீ நகையை வாங்கிக்கிட்டு உன் புருஷனை வச்சே கடன் அடைக்க வைக்கலாம்னு மாஸ்டர் பிளான் போடுற. இருந்தாலும் அதை விட ஒரு பிள்ளைக்கு படிப்பும் இன்னொரு பிள்ளைக்கு தொழிலும் ரொம்ப முக்கியம் தானே. கொஞ்சம் பாரு, யோசியேன். சரிப்பா, என்னால் பிரச்சனை வர வேண்டாம். எல்லாரும் சரி சமமாக பிரிச்சுக்குவோம். யாராச்சும் வேண்டாம்னு நினைக்கிறவங்க வேணுங்கிறவங்களுக்கு வேணால் சேர்த்து கொடுத்துக்கோங்க. அவங்க வாங்கினவங்க கட்டிக்கிட்டோம். எனக்கு இதுக்கு சம்மதப்பா. ஆமாக்கா, வேண்டான்னு சொல்கிறவங்க வேணுங்கிறவங்களுக்கு கொடுத்துருங்க, வாங்கினவங்க சேர்த்து கட்டிக்கிட்டோம். எனக்கும் இதுக்கு சம்மதம்க்கா. அப்புறம் என்ன, குழுவில் மீட்டிங்கை போட்டு பணத்தை பிரித்து ஆளு கொஞ்சமாக எடுத்துக்குவோம். லோன் காசு மட்டும் கைக்கு வரட்டும், அதுக்கப்புறம் இந்த நெட்டவள்ளியை பாருங்க. பார்க்குறேன். நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் போலீஸ் ஆகணும்னு வேலை கட்டவ, ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் ரயில் ஓட்டணும்னு வேலை கட்டவ. இப்போ என்ன பண்ணுறேன்னு பார்க்குறேன்டி. கலெக்டர் ஆஃபீஸுக்கு போய் கலெக்டர் ஆகணும்னு வேலை கேட்டவ தானே. என்ன பண்ணுறேன் நான் பார்க்குறேன்.
அக்கா வர்ற காசில் என் பிள்ளைக்கு ஏதாச்சும் ஒரு தொழில் பண்ணி கொடுத்துடணும்க்கா. இது எவ்வளோ செலவாகும்? கம்மியான செலவில் என்ன மாதிரி தொழில் பண்ணலாம்? லோனு கூட நானே மாதம் மாதம் கட்டி போடுவேன்க்கா. என் புள்ள முன்னுக்கு வந்துட்டானா எனக்கு அது போதும்க்கா. எப்பா ரேவதி, எம்புட்டு வேலை தான் நீனு பார்க்குற? நானும் பார்க்குறேன். ஆடு வச்சிருக்கிற, உன் மாமனார் ஆடு மேய்க்க போகிறாரு. மாடு வச்சிருக்கிற, ஓ மாமியாவை மாடு மேய்க்க அமைச்சு விட்டுட்ட. ஒரு பிள்ளை தான் இருக்கு, லோனு போட்டு களை வச்சு கொடுத்துடணும்னு பார்க்குற. 100 நாள் வேலைக்கு போகிற, களை பறிக்க போகிற, களை வெட்ட போகிற, அதை இல்லாமல் புரோக்கர் வேலையும் பார்க்குற. யோ 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 எப்பா பருபரு பருபருன்னு இருக்கிற ரேவதி நீனு. என்ன பண்ண சொல்கிற? பிறந்துட்டோம், சாகிற வரைக்கும் ஓடி தானே ஆகணும். கட்டுனவன் ஒழுங்காக இருந்தால் கட்டையில் போகிற வரைக்கும் நிம்மதியாக இருக்கலாம். மாற்றி சொல்லு ரேவதி. கை கால் நல்லா இருந்தால் கட்டையில் போகிற வரைக்கும் உழைச்சி சாப்பிடலாம். எல்லாருக்கும் கை கால் நல்லா தான் இருக்கு. சாரி நெட்டு, உனக்கு இந்த பழமொழி செட் ஆகாது. ஏக்கா எனக்கும் சந்தேகமாக இருக்குது. இந்த ஆம்பளைங்களுக்கு ஏதாச்சும் லோனுக்குன்னு கொடுத்தா என்னக்கா? திக்குவாய் தினுசா, என் புருஷன் எப்படி செத்தான் தெரியுமா? உழைச்ச காசை ஒழுங்காக வீட்டில் கொடுத்துருந்தா நல்லபடியாக நான் பாட்டுக்கு குடும்பம் நடத்தியிருப்பேன். என் பெரிய பிள்ளையும் அந்த ஆளை பார்த்து கெட்டு போயிருக்க மாட்டான். அந்த ஆள் உழைச்ச காசை இல்லாமல் நான் சேர்த்து வச்ச காசையும் பிடுங்கிக்கிட்டு போய் தேனும் குடிச்சு கேன்சர் வந்து தானடி செத்தான். உழைச்ச காசையே வீட்டில் கொடுக்காதவங்க குழுவில் லோனு கொடுத்தாக்க அந்த காசை வீட்டில் கொடுப்பாங்களாடி? எவ்வளோதான் நல்ல ஆம்பளைங்க வீட்டில் இருந்தாலும் இது மாதிரி குடிக்கிறதுக்காக காசை வீணடிக்கிற ஆம்பளைங்களும் இருக்கிறாங்கடி. குடும்பமே குட்டிச்சவராக போயிடும்டி. அதான் மகளிருக்கு கொடுத்தா தாண்டி நமக்கு உருப்படியாக இருக்கும். சரி சரி கோவப்படாத. ஏதோ எனக்கு தான் கிடைக்கல, என் புருஷனுக்கு கிடைச்சாச்சும் வாங்கி எங்கள் அம்மாட்ட கொடுப்போன்னு தான். வேற என்ன தினுசா, பயங்கரமாக மாஸ்டர் பிளான் போடுற தினுசா. உன் மாமியாருக்கும் தெரியக்கூடாது. உன் புருஷன் காசை வாங்கி அப்படியே அதை உன் மாமியார்கிட்ட கொடுப்ப. இதை வந்து உங்கள் அம்மா கொடுத்தாங்கன்னு சொல்லிக்குவ. இப்பா என்ன மாஸ்டர் மைண்டு தெரியுமா? ஆமாம், என்ன பண்ண சொல்கிறீங்க? இப்போ வயசான காலத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்க? நாங்கள் 4-5 பொம்பளை பிள்ளைங்களாம் போயிட்டோம். ஒரு ஆளாக கரை சேர்த்து தானே ஆகணும். இப்படி ஏதாச்சும் ஃப்ராடு வேலையெல்லாம் பண்ணினா தான் அப்போ தான் பொழைக்க முடியும். இல்லைன்னா என்ன பண்ண சொல்கிறேன்? பொம்பளை பிள்ளைய பெற்று கட்டி கொடுத்துவிட்டு அதுங்களுக்கு முடியலன்னா ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போகணுன்னா கூட வீட்டில் உள்ளவங்கள்ட்ட கெஞ்சிக்கிட்டுல கிடக்க வேண்டியதாக இருக்குது. எதா இருந்தால் என்னடி உடு, நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான். சரிக்கா, ஸ்கூலுக்கு நேரம் ஆச்சு, பசங்கள்லாம் வெயிட் பண்ணுவாங்க. நான் போயிட்டு வரேன். பணத்தை எடுத்துகிட்டு வரும்போது யார் யாருக்கு எவ்வளோ கொடுக்குறீங்கன்னு ஷேர் பண்ணிட்டு சொல்லுங்கள். வந்து வாங்கிட்டு போகிறேன். மாதம் கரெக்டாக கட்டிடுறேன். என்ன சுகன் சோகினி, காசை வாங்கி ஸ்கூலுக்கு நீ என்ன பண்ண போகிற? உனக்கு தனிப்பட்ட செலவெல்லாம் பண்ணிக்க மாட்டியா? எப்போ பார்த்தாலும் அடுத்தவங்களுக்கே ஏதாச்சும் செஞ்சுக்கிட்டே இருக்கிற. அது எனக்கு பிடிக்கும் நெட்டவள்ளி. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏதாச்சும் செய்கிறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது 4 வார்த்தையாக இருந்தால் கூட நல்ல விதமாக சொல்லணும்னு தான் நினைப்பேன். சரி, என் மாமியா தேடுவா. நான் வீட்டுக்கு போகிறேன். ஊர் சுற்றுறேன், சோறாக்காம புருஷனை பார்த்துக்கல அது இதுன்னு பக்கத்து வீட்டில் உட்காந்து கதை அளந்துக்கிட்டு இருப்பா. போகிறேன், போயிட்டு வரட்டுமா? சி காரணத்தை இவளோட வந்தால் இதே ஒவுத்திரியமாக இருக்குது. ஏண்டி என்ன சாணியை தண்டி தும்ப? பொழுதுக்கும் எப்போ பார்த்தாலும் கருவாடை சுட்டு திங்கிறது, பொரிச்சு திங்கிறது, அவிச்சு திங்கிறது, வறுத்து திங்கிறது, குழம்பு வச்சு திங்கிறது. ஐயோ கருவாட்டத்துன்னு நார அடிக்கிறடி. ஆமாம், உங்களுக்கெல்லாம் வரவே வராது. முள்ளங்கி குழம்பு தின்னுட்டு அன்னைக்கு விட்டீங்களே ஒரு குசு, ஒரே நாத்தம். என் கருவாட்டு குழம்பு நாத்தமாச்சு கமகமன்னு இருக்கும். சீ, ஐயோ மானங்கட்டத்தனமாக தான் பேசுவாள். ஏன் எப்படி பேசி சாவடிக்கிறீங்க?